அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு லக்ன சந்தியில பிறந்தது தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டிஃபரன்ஸ். இந்த ஜாதகத்தை வந்து பார்த்தோன்னே நான் எல்லாருக்கும் வந்து பலன்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன். அதில் மேக்சிமம் வந்து கரெக்டாகிடும், இல்லை தப்பு இருக்குது, அதிகப்படியான தப்பு இருக்குதுன்னா அப்போ ஜாதகத்தில் வந்து ஏதாவது வந்து ஒரு குறைகள் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் வந்து இந்த ஜாதகம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அனுப்பின ஜாதகத்தை நான் சொல்கிறேன். இந்த ஜாதகப்படி வந்து அவர் வந்து மிதுன லக்னம் 24 டிகிரி லக்னத்திலேயே சுக்கிரன். இந்த ஜாதகத்தை வந்து நான் கட்ட அமைப்புகளை போட சொல்கிறேன். நீங்கள் அந்த கட்டத்தை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதக அமைப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் கொடுத்ததில் வந்தது. இந்த ஜாதகத்தை பார்த்தா லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறாரு, லக்னம் வலுத்திருக்குது. லக்னாதிபதி அவருக்கு பிடிக்காத செவ்வாய் வீட்டில் இருந்தால் கூட அவர் குருவுடைய பார்வையில் கிட்டத்தட்ட குருவுடைய 1 டிகிரி பார்வையில் வந்து 11ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் சந்திரன், அதாவது ஒளி பொருந்திய சந்திரன் தேய்பிரை துபித்திய திதியில் உள்ள சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி வலுத்திருக்காரு. ஜாதகம் நல்ல ஜாதகம் தாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை தான் நடந்துட்டு இருக்குது. ஆதிபத்திய விசேஷம் உள்ள தசை தான். 5-12 லக்ன யோகர் ஓரளவு நல்ல பலன்களை செய்யக்கூடிய நிலைமையில தான் அவர் இருக்கிறார். 5ஆம் வீட்டுக்கு தான் ஒரு கோணத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பலன் சொன்னா இல்லைங்க எல்லாமே தப்பா இருக்குதுங்களே அப்படின்னாரு. ஆனா காரக ரீதியா இந்த ஆதிபத்திய ரீதியா தப்பானா கூட காரக ரீதியா புதன் தான் அதிக சுபத்துவம். புதனுடைய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ், சாஃப்ட்வேர், இணையம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பீங்கன்னாங்க. ஆமாங்க அதில் தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து இந்த பலன்கள் கொஞ்சம் தப்பாக இருக்குனாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா ஜாதகம் வந்து நீங்கள் பிறந்த டைம் யார் சொன்னாங்க, ஏன்னா ஜாதகத்தில் தப்பு ஏதோ இருக்குதுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இந்த ஜாதக டைமை யார் சொன்னா அப்படின்னா அம்மா தான் சொன்னாங்க. ஏதோ முகூர்த்த அப்போ நீ பிறந்த அந்த டைம் தான் வந்து நாங்கள் வந்து கணிச்சோம், முகூர்த்த அப்பம் பிறந்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க நீங்கள் 1980 பிறந்திருக்கீங்க. அந்த டைம் பிறந்த நபர்களுக்கு வந்து டிஜிட்டல் கிளாக் செல்போன் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாரோட டைம் நாங்கள் சந்தேகப்படுவோங்க. நீங்கள் கண்டிப்பாக மிதுன லக்னத்தில் பிறக்கலைங்க, நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. எப்படி சொல்கிறேன்னா வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு, அதாவது வெளிநாடுகளில் அடிக்கடி போய் வசிச்சிருக்காரு. இப்போ மிதுன லக்னமாக இருந்தால் 12ஆம் இடம் பரிபூர்ண பாவத்துவத்தில் இருக்குது சனியோட தொடர்பில். அது எப்படி வந்து வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இவர் கடக லக்னமாக வச்சு பாருங்க, திருமணமும் நடக்கலைன்னாரு. எனக்கு இன்னும் திருமணமும் நடக்கலைன்னாங்க. ஆனால் சுக்கிர தசை நடக்குது. மிதுன லக்னமாக இருந்தால் 7ஆம் வீட்டோட சுக்கிரன் தொடர்பில் இருக்காரு, 7ஆம் வீட்டோட குரு தொடர்பில் இருக்காரு. 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டோட சுபத்துவமாக தொடர்பில் இருக்கும்போது எப்படி திருமணம் நடக்காமல் இருக்கும்? திருமணம் கண்டிப்பாக நடந்திருக்கும். சுக்கிர திசையில் 7ஆம் இடத்தை பார்த்து சுக்கிரன் வந்து கண்டிப்பாக திருமணத்தை வந்து கொடுத்துருப்பாரு. 45 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் நடக்கல. அப்போ வந்து ஜாதகத்தில் ஏதோ ஒரு மேஜர் தப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு 1/2 hour தள்ளி போட்டோம்னா கடக லக்னம் வருது. கடக லக்னத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாரும் கடுமையான கடன் பிரச்சனையில இருக்கிறாரு, திருமணம் இன்னும் முடியல, வெளிநாட்டில் இப்போ இருக்கிறாரு. இந்த 3 பாயிண்டை வச்சு லக்னத்தை உறுதிப்படுத்திடலாம். கடக லக்னமாக இருந்தால் 12ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்துல எந்த பாவிகளும் இல்லை, தனி சுக்கிரன் உட்காந்துருக்காரு. வெளிநாடு தொடர்பு வந்துடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரனே தசை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர தசை நடப்பில் இருக்கிறதும் திருமணம் ஆகிறதுக்கும் அடுத்து வரணும். கடன் திருமணத்துக்கு வரணும்ல, திருமணத்துக்கு வந்துடும். 2ஆம் இடம் குரு உட்காந்துருந்தா கூட ராகு செவ்வாய் சனின்னு முக்கூட்டு பாவிகளும் 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க கடக லக்னமாக இருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி அவர் வீட்டுக்கு 8ல் மறைஞ்சு அவருக்கு பிடிக்காத சூரியனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதமாகிற அமைப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் சனி பார்வை, ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து அவருக்கு வந்து ராசிக்கு 8ல் உட்காந்துருக்காரு. சனியோட தொடர்பில் தான் இருக்காரு. இப்போ சனியோட 10ஆம் பார்வை சுக்கிரனுக்கு தொடர்பில்லாத மாதிரி இருந்தாலும் சனி 26 டிகிரி, சுக்கிரன் 1 டிகிரி. இந்த லக்னம் கடக லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய சனியுடைய 5 டிகிரி பார்வையை வந்து சுக்கிரன் வாங்குறாருங்க. அப்போ திருமண தாமதம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து உறுதியாகுது. இப்படியே நீங்கள் லக்னத்தை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ கடன் சொன்னார். அவர் சொன்ன பீரியடெல்லாம் அப்படியே அக்யூரேட்டாக எடுத்து பார்த்தேன். சுக்கிர தசை ஆரம்பித்த உடனே கடனில் மாட்ட விட்டுருக்காரு. அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது சுக்கிர தசை இவருக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பாதகாதிபதி தசை. இந்த லக்னத்துக்கு அவர் நல்லது செய்கிறவர் கிடையாது. 12ஆம் இடத்துல உட்காந்து நேராக 6ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கார். அப்போ கடன் வந்துடுது. 6ஆம் இடத்துக்கு கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு அத்தனையும் வந்து அவர் வந்து அவருடைய ஆதிபத்திய ரீதியாகவும் காரகங்கள் ரீதியாகவும் கொடுக்க தயாராகிட்டார் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக ஆகிருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிர தசை சுய புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கிர தசை சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, கடக லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய புத்திகள் பார்த்தீங்களா, இதிலெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்காரு. கரெக்டாக அவர் சொன்ன டேட் டைம் படி வந்து இதிலெல்லாம் ஒரு அதிக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலை. மறுபடியும் சுக்கிர தசை ராகு புத்தியில் பிரச்சனை வந்திருக்கு. எப்படி ராகு ஒரே நேரத்தில் வந்து செவ்வாயோடையும் குருவோடையும் சேர்ந்திருக்காரு. செவ்வாய் ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகம்னு எடுத்துக்கிட்டா கூட குரு
கடக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வரக்கூடியவர் 6ஆம் இடத்தோடய தொடர்புல உட்கார்ந்துருக்காரு. அந்த குருவோட நெருங்கின ராகு 6ஆம் இடத்து பலன்களை தான் செய்வார். அதுக்கப்புறம் ராகு முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் குரு ரெண்டுமே 6ஆம் இடம். சுக்கிரனும் தசாநாதனும் 6ஆம் இடத்தோட தொடர்புல, புத்திநாதனும் 6ஆம் இடத்தோட தொடர்புல, இந்த 6ஆம் இட தொடர்பு வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இவரோட லக்னத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவர் வந்து கடக லக்னம் தான், அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இவருக்கு அடுத்து வர்ற சுக்கிர திசையில வர்ற சனி புத்தி கூட அட்டமாதிபதியாகி அட்டமஸ்தானத்தோடய தொடர்பில் இருப்பார். அப்போ வந்து இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் கடக லக்னம் தான், பிரச்சனைகள் வந்து தொடரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இதே கடன் விஷயத்தில் வந்து தொடரதாங்க செய்யும் அப்படின்னு சொன்னேன். கல்யாணம் முடியல, வாழ்க்கையில் எந்த நல்லது நடக்கலைங்களே என்னங்க அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தது சனி திசை. கடக லக்னத்துக்கு வரவே கூடாத சனி திசையில பிறந்து சனி திசை முடிஞ்சு அடுத்து புதன் திசை. புதன் திசை வந்து சுபத்துவமாக இருந்ததுனால நல்ல ஓரளவு படிப்பு வேலை இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கோம். இருந்தாலும் திருமணத்தை கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இவங்களுக்கு ஆகாத திசை தான். புதன் திசை கூட வந்து கடக லக்னத்துக்கு அவர் நல்ல மனசோட செய்கிறவர் கிடையாது. தாயை வந்து அவருக்கு பிடிக்காது. அவர் நல்ல மனப்பான்மையோட உங்களுக்கு நல்லது செய்கிற கிரகம் கிடையாதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். 3, 12 அப்படிங்கிற மறைவு ஸ்தானங்களுக்கு அவர் அதிபதியாக வரக்கூடியவர். புதன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது கேது. அவர் அட்டமஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கார். கடக லக்னமாக இருந்தால் அட்டமஸ்தானத்திலே அவர் உட்கார்ந்துருப்பார். அதுக்கப்புறம் அட்டமாதிபதியோட தொடர்பிலேயே அவர் இருப்பார். அதுக்கப்புறம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிர திசை. இப்படி அடுத்தடுத்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாத திசையிலேயே ஒரு லைஃப் போனதுனால எந்த வேற நல்ல நன்மைகளை வந்து அவர் அடைய முடியாத நிலைமையில தான் இருக்கார். அவரோட ஆதங்கம் புரியுது, நியாயம்தான். இருந்தால் கூட வந்து தசாபுத்தி அமைப்புகளில் தான் எவ்வளோ ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் வேலை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அது ஒத்துழைக்கலாங்க. சூரிய திசையில இருந்து தான் நல்லா இருக்கும். இந்த லக்னத்துக்கு வந்து சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் நடந்திருந்தால் ஆதிபத்திய விசேஷம் உள்ள திசை நல்லாவே இருந்திருக்கும். இந்த ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக இருந்தால் லக்னத்திலே சுபர், லக்னாதிபதி சுபர்னு சொன்னேன். அதே கடக லக்னமாக ஆனீங்கன்னா லக்னாதிபதி நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வருவார். அதே நேரத்தில் லக்னத்துக்கு எந்த விதமான சுபர்கள் தொடர்பு இல்லை. இந்த மாதிரி அடிப்படையாக வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இவரோட வாழ்க்கை சம்பவங்கள் எல்லாமே வந்து சரி கட்டப்பட்டது வந்து அந்த அரை மணி நேர டிஃப்ரென்ஸில் தான் ஒழிய இந்த ஜோதிடத்தில் வந்து எந்த விதத்துலேயும் வந்து தப்பு கிடையாதுங்க. அதுக்கு வந்து இந்த ஜாதகம் வந்து உதாரண ஜாதகம். அந்த டைம் வாரியாக அந்த புத்தி வாரியாக வந்து இந்த லக்னத்துக்கு எது ஃபேவரபுள் செய்கிறது எது கெடுதல் செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கணக்கச்சிதமாக ஒரு அரை மணி நேரம் மாற்றினதில் வந்து பொருந்தின ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.